சம்பாதிக்க வந்த இடத்துல சமாதி கட்டுறவங்க போல இருக்கு. இப்போது குவைத்ல இருக்கிற வெளிநாட்டு மக்களோட மைண்ட் செட் எல்லாம் இப்படிதான். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. குவைத்ல இந்த ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்கிற சண்டையில நடுவுல இருக்கிறது நம்ம குவைத் தான். நம்மளை தாண்டி தான் இந்த ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் போகுது. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. குவைத்ல முன்னெல்லாம் தலைக்கு மேல காக்கா போற மாதிரி பிளைட்டுங்க போயிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஆசையா இருக்கும். நம்ம எப்போ ஊருக்கு போறோம், இந்த மாதிரி பறந்துட்டே ஊர்ல இருந்து வந்தோம், பறந்துட்டே எப்படோ நம்ம ஊருக்கு போறோம்னு ஒரு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் கோயில்ல தலைக்கு மேல காக்கா பறகுற மாதிரி அணு ஆயுதங்கள் தான் பறகுது. ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டாலும் பக்குன்னு ஆயிடுது. என்னடா இங்க உள்ள போதா பாம்புன்னு. அதுவும் இல்லாம ஈரான் இஸ்ரேல போட்டாலும், இஸ்ரேல் ஈரான குண்டு போட்டாலும் நடுவுல இருக்கிறது நம்ம குவைத் தான். ஏதாச்சும் ஒண்ணு ஃபெயிலியர் ஆகி இங்க விழுந்துச்சுன்னா நமக்கு எது என்ன ஆகுறது. தீபாவளிக்கு ராக்கெட் விடுற மாதிரி விட்டுங்கிறாங்க, தலைமையிலே அப்படியே கண்ணாலே தெரியுது. அப்படியே இருக்குது அணு ஆயுதம் போகுது. என்னடா இது, டேய் என்னடா பண்றீங்க? வாழ வந்தவன்டா நாங்க, எங்களை வச்சு சாவச்சிருவோம் போல இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு வந்தா சமாதி கட்டிடுவாங்க போல இருக்கு.